ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டேட்டோ பால் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு வந்து 2 பொட்டேட்டோ தான் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ வந்து 2 பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். 2 பொட்டேட்டோவை நல்லா வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மசிக்கும் போது எதுவுமே துண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மசித்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு வந்து மசித்து எடுத்துட்டேன். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டேஸ்ட்டுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்முடைய கையில் இந்த அளவுக்கு வந்து சின்ன சைஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பால் மாதிரி சின்னதாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு மாவு எல்லாமே நம்ம வந்து இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துடலாம். இதை பிடிச்சாச்சு. இனி ஆயிலை வந்து சூடு பண்ணி வச்சிடலாம். சூடு பண்ணி வச்சுட்டு ஆயிலில் வந்து இதை போட்டு எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் வந்து சூடாயாச்சு. நம்ம இனி இதை நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். 1 டைம்லேயே வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஆயில் ரொம்பவே குடிக்காது. நம்ம வந்து அப்படியே போட்டு எடுத்துடலாம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சா பால் எல்லாமே வந்து போட்டாச்சு. இனி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெந்துருச்சு. நம்ம இனி பாலை வந்து திருப்பி மாற்றி விட்டுடலாம். லைட்டாக ப்ரௌனிஸாக வரும்போது நம்ம எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்மளுடைய பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் பர்ஃபெக்டான பொட்டேட்டோ பால் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ரௌனிஷ் கலர் வந்தால் போதும். நம்ம இனி ஆயிலிருந்து இதை எடுத்துடலாம். எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்த்துடலாமா? பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. நம்ம இனி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுங்க. நம்ம இனி இது வந்து நாளைக்கு வந்து டொமேட்டோ சாஸ் தான் எடுத்துருக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படி இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. மழை நேரம் ஒரு டீ போட்டுட்டு அப்படியே இந்த ஈவினிங் ஸ்நாக்கை வந்து இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம குட்டீஸுங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.